வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். இது டக்குன்னு செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காங்க, சின்னதாக ஒரு மாங்காய், அதை இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை ஜாஸ்தியாக கொடுத்துரும். ரொம்பவும் கருக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 1/4 கப்புக்கு நல்லெண்ணெய்ங்க. இந்த ஊறுகாய்க்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய், எந்த ஊறுகாய் இருந்தாலும் நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு சின்ன சைஸில் இருக்குது பாருங்கள், அந்த கடுகு போட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெய் அப்படி கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காயில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு உப்புங்க, அதை போட்டுக்கோங்க. இப்போ பொடி செஞ்சு எடுத்து வச்சுருந்த அந்த கடுகு வெந்தய பொடியை போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஊறுகாய் தாங்க, அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறதையே போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுட்டு இதையெல்லாம் நல்லா சேர்த்து இப்படி கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் உப்பும் மிளகாத்தூள் எல்லாம் படுற மாதிரி நல்லா இப்படி குலுக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த எண்ணெய் இதில் கொஞ்சம் ஆறிடுச்சு. லைட்டாக தான் வெது வெதுன்ருக்கு. இதில் ஊற்றிடலாம். ஒரு மீடியம் சைஸு மாங்காய்க்கு இந்த அளவுக்கு எண்ணெய் போதுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெயே போதும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய மாங்காய் ஊறுகாய் செய்கிறதா இருந்தால் நம்ம கட்டி பெருங்காயம் அதை பொரித்து அதை பவுடர் பண்ணி போடலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால அப்படியே போட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.